அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே vlog வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரைடே வந்து மகாலட்சுமி பூஜை வந்து எப்படி எளிமையாக நம்ம வீட்டில் செய்தோம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிலைவாசல் பூஜை வந்து ஏற்கனவே பண்ணதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதற்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கணுன்னு இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பூஜை ரூமில் மகாலட்சுமிக்காக செய்கிறது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நம்ம கம்பல்சரி வந்து மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு செல்வ நிலையோடவே இருப்போம். கஷ்டங்கள் நமக்கு வந்தால் கூட நம்ம இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு அது ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அந்த கவலையிலே நம்ம வந்து சூழ்ந்து இல்லாமல் அதை தவிர்த்து அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை நமக்கு உருவாக்கும். அதற்காகத்தான் நம்ம வந்து பூஜை அறையில் எப்பொழுதுமே வந்து ஒரு விளக்கேற்றி ஒரு 10 நிமிஷமாவது வந்து தியான நிலையில் இருந்து நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இப்போது இந்த பொடியை வச்சு நான் வந்து பூஜை ரூமில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நம்ம பச்சரிசி மாவால் கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே விசேஷம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நாம் பச்சரிசி மாவால் கோலம் போடுறது ரொம்பவே விசேஷம். அதுவும் வாசப்படியில் நம்ம வந்து பச்சரிசி மாவால் கோலம் போடும்போது எறும்புகள் வந்து அந்த பச்சரிசி மாவை எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு வந்து தானம் செய்த புண்ணியமும் கிடைக்கும். இது மாதிரி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பொழுதுமே வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்து பச்சரிசி மாவால் கோலம் போடுறத பழக்கமாக வச்சுக்கணும். எல்லோருமே பார்த்தீங்கன்னா பூஜை அப்படின்னாலே ரொம்ப ஆடம்பரமாக தான் செய்யணும், என்னால் அவ்வளோ வசதியெல்லாம் இருக்காது, எப்படி அப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நிறைய பூஜையெல்லாம் பார்க்கும்பொழுது தெரியும். ஆனால் ரொம்ப எளிமையாக கூப்பிட்டாலுமே மகாலட்சுமி நம்ம இல்லத்தில் வருவாங்க. மகாலட்சுமிக்கு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நம்மளுடைய சமையல் அறையில் நம்ம எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமியும் வாசம் செய்வாங்க. அதோடு இந்த பூஜைகளையும் நம்ம செய்யும் பொழுது அவர்கள் நம் இல்லத்திலேயே நிரந்தரமாகவே வந்து வாசம் செய்வாங்க. இப்போ பூஜை அறையில் நான் வந்து கோலம் போட்டுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மணப்பலகையில் வந்து சிவப்பு துணியை வச்சு மகாலட்சுமியுடைய ஃபோட்டோவையும் விநாயகருடைய சிலையும் வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்காக நான் வந்து இந்த மாதிரி பூஜை செய்யும் பொழுது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால் வச்ச விளக்கு வந்து வாங்கியிருந்தேன். அதையுமே வந்து நான் இந்த பூஜைக்காக பயன்படுத்துகிறேன். டெக்கரேஷனுக்காக வெற்றிலைகளை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். நீங்கள் எப்படினாலும் வந்து பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த விளக்கில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபத்தை வந்து நான் ஏற்றி வச்சுட்டேன். ஸோ இந்த தீபத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மகாலட்சுமிக்காக 2 சைடும் ஏற்றிருக்கேன். விநாயகருக்கு நம்ம ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்ம முதல்ல கும்பிட்டுறணும். இவங்க 2 பேரையும் நம்ம கும்பிட்டதுக்கு அப்புறமா மகாலட்சுமிக்கு நம்ம வழிபாடு செய்யணும். நிவேதனமாக பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன இருக்குமோ அதை நீங்கள் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்கேன். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கற்கண்டு இருந்துச்சுன்னா அதை கூட ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கொட்டி வச்சுட்டு கூட நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யலாம். மெயினாக நம்ம பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமியுடைய நாமங்களை உச்சாரிக்கணும். அவங்களுடைய போற்றி தெரிஞ்சதுன்னா அதையுமே நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். ஸோ நான் விநாயகருடைய மந்திரங்களை சொல்லிவிட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அர்ச்சனை போட்டுட்டேன். இன்றைக்கி பூக்களால் நான் அர்ச்சனை பண்ணுறேன். மகாலட்சுமிக்கு வந்து பச்சரிசி மஞ்சள் கலந்து கூட நீங்கள் அர்ச்சதையை பயன்படுத்தியும் இது மாதிரி ஸ்லோகன் சொல்லும்போது நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு வெற்றிலையில் வந்து குங்கும அர்ச்சனை கூட நம்ம செய்யலாம். ஸோ உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி மகாலட்சுமியினுடைய சகஸ்ர நாமத்தை நான் வந்து ப்ளே பண்ணி தான் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் தான் கும்பிட்டேன். அதுக்கப்புறம் மகாலட்சுமியினுடைய 108 நாமங்களையும் சொல்லிவிட்டு இந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டேங்க. இப்படி தான் எளிமையாக நான் வந்து வீட்டில் செஞ்சுருந்தேன். ஆனால் இந்த பூஜை வந்து கிட்டத்தட்ட எனக்கு 1/2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்த இடத்துல நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய குறைகள் மன கஷ்டங்கள் எல்லாமே நம்ம வந்து அந்த மகாலட்சுமி கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க நமக்கு பிரச்சனை எல்லாமே தீர்த்து வைப்பாங்க.
ஒவ்வொரு வாரமும் வந்து உங்களுக்கு இது செஞ்சீங்க அப்படின்னும்போது உங்களுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். அதோட வந்து அடுத்தடுத்த வாரத்துலயும் இதை விட நல்லா பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு மோட்டிவேட்டட் உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ வாரம் வாரம் இந்த பூஜையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து இந்த பூஜை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து மகாலட்சுமி நம் இல்லத்தில் இருப்பதாகவே ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கார்த்திகை மாதமும் வந்து முடிய போகுது. அடுத்த மார்கழி மாதம் வந்து ரொம்பவே விசேஷமான மாதங்க. இந்த மாதத்துல நீங்க இந்த பூஜையை தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா தினந்தோறுமே நாம அதிகாலையில வழிபடும் பொழுது நம்ம வேண்டிக்கின்ற ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு நம்ம வந்து இந்த பூஜையை செஞ்சோம்னா நிச்சயமா அது நமக்கு நிறைவேறும். ஏன்னா மகாலட்சுமி வந்து விஷ்ணு பகவானை திருமணம் செய்வதற்காக இந்த மாதத்துல தான் விரதம் இருந்து அவருக்காக நோன்பிருந்து வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரொம்பவே விசேஷமான மாதம்தான். செல்வ செழிப்பு நமக்கு ஏற்படணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயை நாம தினம்தோறுமே வழிபடணும். இந்த மார்கழி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கிறதுனால தவறாம இந்த மாதமும் நீங்க வழிபடுங்க. இப்படி வழிபடும் பொழுது நம் வீட்டில் எப்பொழுதுமே வந்து லக்ஷ்மி கடாட்சியம் வந்து நிரம்பி இருக்கும். செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த விரத முறை வந்து நமக்கு நல்ல உதவி செய்யுங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு ஆசை இருந்ததுன்னா நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் காலையில் தினம்தோறுமே வந்து வழிபடலாம். அப்படி முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு கட்டாயமாக நீங்கள் பூஜை செய்யணும். அப்படி பூஜை செய்கிறதுனால நிச்சயமாக வந்து அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும். மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம ஆலயத்தில் சென்று வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷங்க. அப்படி தினந்தோறுமே போக முடியாதவங்க இந்த மாசத்துல ஒரு நாளாவது கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்தால் கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.